அது 2008ஆம் ஆண்டு இந்தியன் பிரீமியர் லீக் எனும் பிரம்மாண்ட கிரிக்கெட் திருவிழா பிறப்பெடுத்த தருணம். கோடிக்கணக்கான பணம் புரண்ட அந்த ஏலத்தில் அனைத்து அணிகளும் சர்வதேச நட்சத்திர வீரர்களை வாரி இறைத்து வாங்கின. ஆனால் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட, மிக குறைந்த செலவில் சத்தமில்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு அணி இருந்தது. அதுதான் ஆனால் கனவில் கூட யாரும் நினைக்கவில்லை முதல் IPL கோப்பையை வெல்லப் போவது அவர்கள்தான் என்று. அந்த அணியை யாரும் பெரிதாக மதிக்கவில்லை. உள்ளூர் இளம் வீரர்களும் சர்வதேச அளவில் அறிமுகமில்லாத முகங்களும் நிறைந்திருந்தனர். அவர்களுக்கு தலைமை தாங்கியவர் ஓய்வு பெற்ற ஆஸ்திரேலிய சுழல் ஜாம்பவான் ஷேன் வார்ன். அவரே பயிற்சியாளராகவும் இருந்தார். ஷேன் வார்ன் தனது அணியினருக்குள் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையையும் குழு உணர்வையும் விதைத்தார். வெறும் நட்சத்திர அந்தஸ்தை விட திறமையும் அர்ப்பணிப்பும் வெற்றியை தேடித்தரும் என்று நம்பினார். முதல் போட்டியில் தோல்வியுடன் ஆரம்பித்தாலும் அதன் பிறகு அந்த அணி நிகழ்த்தியிருப்பது ஒரு வரலாற்று அதிசயம். ராஜஸ்தான் அணி தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து லீக் சுற்றில் 14 போட்டிகளில் 11 வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தது. பல முக்கிய வீரர்கள் உருவெடுத்தனர். தொடர் நாயகன் ஷேன் வாட்சன், அதிரடி பேட்ஸ்மேன் யூசுப் பதான் மற்றும் பர்பிள் கேப் வின்னர் சோஹைல் தன்வீர் போன்றோர் ஜொலித்தனர். இறுதிப் போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் vs MS தோனி தலைமையிலான பலம் வாய்ந்த சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை அணி 164 ரன்கள் எனும் சவாலான இலக்கை நிர்ணயித்தது. இந்த ஆட்டம் கடைசி பந்து வரை சென்ற ஒரு த்ரில்லர் மேட்ச். மைதானமே அதிர்ந்தது. பணம் மற்றும் நட்சத்திர அந்தஸ்துக்கு மத்தியில் ஷேன் வார்ன் தலைமையிலான அந்த இளம்படை சாம்பியன் பட்டத்தை வென்று நிரூபித்தது. கிரிக்கெட்டின் உண்மையான உணர்வு, குழுப்பணி, ஆர்வம் மற்றும் நம்பிக்கை என்பவற்றை நிரூபித்தது. முதல் IPL கோப்பை அவர்களுக்கு சொந்தமானது.